வெல்கம் டு சீக்கிரடா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈவினிங் ஸ்நாக். இது ஒரு நல்ல மழை பெய்யற ஒரு ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி ஒரு மிளகா பஜ்ஜி யாராவது போட்டு கொடுத்தாங்கன்னா அதை விட ஒரு அலாதியான சுகமே இருக்காது. பஜ்ஜி எல்லாருமே போடுறது தானே, இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த பஜ்ஜிலையும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன். நீங்க அது மாதிரி ஃபாலோ பண்ணி இந்த மிளகா பஜ்ஜி போட்டு பாருங்க, கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கும். உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரி வாங்க இந்த மிளகா பஜ்ஜி எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மிளகா பாருங்க, இது வந்துட்டு நம்ம நார்மல் பஜ்ஜி மிளகாவை விட இது வந்து காரம் ரொம்ப கம்மியா இருக்கும். குழந்தைங்க கூட சாப்பிடலாம், ஒரு காய் மாதிரி தான் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இது அவ்வளோ காரமே இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கொடை மிளகா மாதிரி இந்த பஜ்ஜி மிளகா. உங்களுக்கு ரொம்ப காரமா சாப்பிட பிடிக்காது அப்படின்னா இந்த மிளகால நீங்க ட்ரை பண்ணலாம். இதுவும் மார்க்கெட்ல கிடைக்குது நிறைய. இப்போ இதை நம்ம ரெண்டா வெட்டிக்கலாம் இந்த மாதிரி நீளமா. இதுல இருக்கிற இந்த விதையெல்லாம் கொஞ்சம் நம்ம நீக்கிடலாம். இந்த விதை வந்து அவ்வளோ நல்லதும் இல்லை உடம்புக்கு, அதனால நம்ம இந்த விதையில எடுத்துடலாம். இது விதையோடையே போட்டிங்கனாலும் உங்களுக்கு காரமா இருக்காது. இந்த மிளகா கிட்டத்தட்ட ஒரு காய்கறி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம விதையெல்லாம் நீக்கிடலாம். இந்த மாதிரியே எல்லா மிளகாயிலையும் நம்ம ரெண்டா வெட்டி இந்த மாதிரி விதையை நீக்கி வச்சுக்கலாம். எல்லா மிளகாயிலையும் நான் வந்து விதையை நீக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இதுல வந்துட்டு நம்ம உப்பு மிளகாய் பொடி தடவ போறோம். பஜ்ஜி மிளகாயில உப்பு மிளகாய் பொடியா அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப காக்குமோ அப்படின்னு நீங்க டவுட் பண்ண வேண்டாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மிளகாய் வந்து ரொம்ப காரமே இருக்காது, உங்களுக்கு ஒரு வெஜிடபிள் மாதிரி தான் இருக்கும்னு சொன்னேன் நான். அதனால இது வந்து ரொம்ப காரமா இருக்கும். இந்த மாதிரி உப்பு மிளகா அப்படி தடவுறதுனால உங்களுக்கு வந்து பஜ்ஜி வந்து ஒரு மாதிரி ட்ரையா இல்லாம ஒரு மாதிரி ஜூஸியா இருக்கும். நல்லா உங்களுக்கு இந்த உப்பு வந்துட்டு கொஞ்சமா தண்ணி விடும் உங்களுக்குள்ள. நீங்க அதுக்கப்புறம் பஜ்ஜி போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜூஸியான ஒரு பஜ்ஜி கிடைக்கும். இந்த மிளகாயின்னு இல்லை, நீங்க அந்த நம்ம காரமான பஜ்ஜி மிளகாயிலையும் நீங்க தடவலாம் உப்பு மிளகா அப்படி. இல்லை உங்களுக்கு காரமா வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெறும் உப்பு மட்டும் கூட தடவிக்கலாம். இந்த மாதிரியே எல்லா மிளகாயிலையும் நம்ம உப்பு மிளகா அப்படி தடவிக்கலாம். எல்லா மிளகாயிலையும் உப்பு மிளகா அப்படி தடவி வச்சாச்சு. இப்போ பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ஒரு கப்ல வந்துட்டு நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு ஒரு நல்ல கிறிஸ்மஸ் கொடுக்கும். கடலை மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுல பாதி அளவு போடலாம். அரிசி மாவு சரியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்திக்கோங்க. இது வந்துட்டு ஓமம் வந்து உங்களுக்கு வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பெருங்காயம், இது ரெண்டுமே நம்ம ஜீரணத்துக்காக தான் போடுறோம். உங்ககிட்ட ஓமம் இருந்தா போடலாம், இல்லைன்னா சீரகம் கூட போடலாம். இல்லை சீரகம் வாய்க்கு வர வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீரகத்தூள் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கோங்க. ஓமம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா இருக்கும், நல்ல மணமாவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதையும் ஆட் பண்ணிடலாம். பெருங்காயம், ஓமம். இது வந்துட்டு சோடாப்பு கொஞ்சம் போட்டோம்னா தான் இந்த நல்லா பப்பியா கிறிஸ்பியா வரும். உங்களுக்கு பஜ்ஜி நல்லா வரும். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு எடுத்துக்கிற குக்கிங் சோடா. இது வந்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு. இதையும் ஆட் பண்ணிடலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்திக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடலாம். பஜ்ஜி பேட்டர் அளவுக்கு, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, இது வந்து ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்படி எடுத்து இப்படி போட்டிங்கன்னா இப்படி வந்து ஃப்ளோ ஆகணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இது வந்துட்டு நம்ம நார்மல் வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி அதுக்கெல்லாம் கலக்கிறத விட மாவு கொஞ்சமா திக்கா இருக்கணும். ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷைனிங் சர்ஃபேஸா இருக்குதுல்ல, இதுல வந்து ஒட்டாது உங்களுக்கு மாவு. அது கோட் ஆகணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் திக்கா வச்சுக்கணும் பஜ்ஜி பேட்டர். எண்ணெய் காய வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு டிராப் விட்டு பாருங்க. பாருங்க மேலே எலும்பி வருது, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ ஒரு மிளகாய் எடுத்து இந்த மாதிரி மாவுல டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு ரொம்ப எக்ஸஸா இருக்கிற மாவை இப்படி இது பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில போட்டுடலாம். மதிய எண்ணெயில எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு நம்ம மிளகாய் பஜ்ஜி போட்டுடலாம். இந்த காம்புக்கு நீங்க கரெக்டா வெட்டினீங்களா உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சு போடுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இது இந்த மாதிரி டர்ன் பண்ணி விடுங்க ஒரு ஃபோர்க் வச்சு.
ஃபோர்க்கில் டர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியாக டர்ன் பண்ணலாம். சம்டைம்ஸ் இது திரும்பவே திரும்பாது, திரும்பி திரும்பி பழைய பொசிஷனுக்கே வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு. பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளோட பஜ்ஜி. இதை எடுத்துடலாம். நல்லா ஆயில ட்ரை பண்ணிடுங்க. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இந்த ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுட்டுங்க. எண்ணெய் நல்லா வடிஞ்சிச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். இப்படி பாருங்க நம்மளோட சூப்பரான மிளகாய் பஜ்ஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியே எல்லா மிளகாயும் நம்ம போட்டு எடுத்துடலாம். நம்மளோட மிளகாய் பஜ்ஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இது வந்துட்டு சாட் மசாலா பவுடர், இது லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் மேலே. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா இருக்கும். ஒரு லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்டோட இருக்கும் இது. இந்த மிளகா பஜ்ஜியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.